இந்த ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய டைம் போயிருக்கேன். எப்பலாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கனோ, ஸோ அப்பலாம் போயிட்டு இந்த டெம்பிள விசிட் பண்ணியிருக்கேன். இதுவும் சரி, குருவாயூரும் சரி. பட் இந்த கோயில்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ குருவாயூரும் ரீசெண்டா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சோட்டானிக்கரை ஹிஸ்ட்ரி, சோட்டானிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு 7 டாப் சீக்ரெட், சோட்டானிக்கரைக்கு நம்ம எப்படி டிராவல் பண்றது, சோட்டானிக்கரை நியர்பை டூரிஸ்ட் பிளேசஸ், ஸோ இதெல்லாம் பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை ஹிஸ்ட்ரி, இப்போ இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை டெம்பிள் அண்ட் எர்ணாகுளம். ஸோ இதெல்லாம் முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடர்ந்த வனப்பகுதி. ஸோ அப்போ அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் பவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா மகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேடர் குலத்தை சேர்ந்தவங்க. வேலையே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி டெய்லி சாப்பிட்றது. ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. கண்ணப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர காளியோட பக்தன். ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனிமலை வேட்டையாடி அந்த காளிக்கு வந்து பலி கொடுத்துருவார் போல. சோ ஒரு நாள் வந்து இவர் வேட்டையாடுறப்ப இவர் கண்ணுக்கு வந்து எந்த ஒரு அனிமலுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு அழகான ஒரு கண்ணுக்குட்டியை வந்து பார்த்துருக்காரு. சரி இதை நம்ம பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பலி கொடுக்க போறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட மகள் பவளம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு இந்த கண்ணுக்குட்டி வேணும், நான் விளையாடுறதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே மக ஆசைப்பட்டு கேட்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து வெட்டாம இது பண்ணிடுறான். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவன் இந்த பலி கொடுக்கறதையே ஸ்டாப் பண்ணிடுறான் டோட்டலா. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட மகள் பவளம் வந்து ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாங்க. ஸோ மகள் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவி வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீ வெட்டாம இருந்த அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஒரு அவதாரம் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கடுத்து போய் அவன் அந்த கண்ணுக்குட்டியை போய் பார்க்குறான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையாக இருக்குது. சிலையை வச்சு ஒரு பெரிய சின்ன கோவில் மாதிரி கட்டி வழிபட ஸ்டார்ட் பண்ணுறான். நாட்கள் போக போக அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறான். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. தீவிர ஒரு கிருஷ்ணர் பக்தரோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிலை இருப்பதாகவும் இதை வந்து நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து தான் அவர் வந்து அந்த தேவியை வந்து பிரதிஷ்டை பண்ணிடுவாரு. கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாராயணனையும் வச்சிருவாரு. ஸோ நம்ம நிறைய பாட்டிலெல்லாம் கூட கேட்டிருப்போம். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வந்தது தான் இந்த ஒரு டெம்பிள். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 7 டாப் சீக்ரெட்டை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பகவதி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையிலும் வந்து ஒவ்வொரு அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுக்குறாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சரஸ்வதியாக காட்சி கொடுக்குறாங்க. மதிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காளியாக காட்சி கொடுக்குறாங்க. நைட்டு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர் ஆடையோட துர்காவாக காட்சி கொடுக்குறாங்க. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு அதிகமாக வழிபடுவாங்க. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பேய்க்கு ஸ்பெஷல் வந்து இந்த ஒரு கோவில் தான். அந்த பேய் விரட்டுறது, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ இதில் அவங்கெல்லாம் வந்து மதிய நேரத்தில் போயிட்டு அந்த காளியை தரிசனம் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு சொல்கிறாங்க. நைட் நேரத்தில் வந்து அதிகமாக ஃபேமிலியோடு சேர்ந்து விசிட் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ செகண்ட் சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டல்னே சொல்லலாம். ஸோ எப்படி என்ன ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் இந்த ஒரு கோயிலுக்கு வந்தால் சரியாயிரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இப்போ இந்த கோவிலில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு பார்க்குறதுக்கு பேய் மாதிரியே ரொம்ப கொடூரமாக இருக்கும். சின்ன வயசில் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு கூட்டு போனாலே ரொம்ப க்யூர் ஆயிரும். இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, நிறைய பூஜைலாம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு வழக்கமாக இப்போயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓதிக்குழல் அண்டு கீழ்காவு. இந்த ஓதிக்குழல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தெப்பம் மாதிரி ஒன்று இருக்கும் போல். ஸோ அந்த தெப்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழலை வச்சு ஏதோ சம்திங் பண்ணுவாங்க போல். ஸோ அது எதுக்காக அப்படின்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு சடங்கு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ்காவோ அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு காளி தேவி டெம்பிள் இருக்கு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல், ரொம்ப வக்கரமா இருப்பாங்களாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பேய் பிடிச்சவங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டெம்பிளாக வந்து அந்த டெம்பிளை வந்து பார்க்குறாங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா குருதி பூஜை அப்படின்றது ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷல். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த விலங்குகளை வெட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, குருதி அப்படின்னா ரத்தம். ஸோ அந்த ரத்தத்தை வச்சு இரவு நேரத்தில் அந்த ஒரு பூஜையை பண்ணுவாங்களாம். ஸோ அந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் வந்து வெளியே எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிரும், அந்த மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இரவு நேரத்தில். பட் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, குங்குமம், மஞ்சள், ஸோ தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜையை நைட் நேரத்தில் வந்து இப்பயும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட் நேரத்தில் நீங்கள் அந்த பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய விஷயங்கள் வந்து வரும், அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா வலியக்குளமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரீடம் வச்சு வழிபடுவாங்களாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய கேரளா பீப்புள். ஸோ உங்களுக்கும் அந்த ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபெஸ்டிவலை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 6th வந்து பார்த்தீங்கன்னா பட்டு அண்டு உப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சடங்கு தான். இந்த பட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மனுக்கு பிடிச்ச டான்ஸு, பாட்டு பாடுறது, ஸோ இதெல்லாம் பண்ணி அம்மனை வந்து மகிழ்விச்சுட்டே இருப்பாங்களாம். எவ்ரி ஃப்ரைடே வந்து இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல். வந்து பார்த்திங்கன்னா உப்ளி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சடங்காக பார்க்குறாங்க. ஸோ அது வந்து அங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸ். அண்டு ஃபைனல் 7th சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பகவதி அம்மன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாராயணன் சிலை தான். இந்த பகவதி அம்மன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அலையற்று ஒரு மாதிரி நிதானம் இல்லாத மாதிரி இருக்குமா. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து சேர்த்து ஆளக்கூடிய ஒரு சக்தி அந்த இதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாராயணன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு தன்மையை கொண்டிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்த ஒரு காம்பினேஷனை குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பாட்டிலே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அம்மே நாராயணா பத்ரே, அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங்கு. இப்பயும் வந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்டாலே அது நமக்குள்ள ஒரு நம்மள அறியாமலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஸோ இதெல்லாம் கிரியேட் ஆகும். நீங்களும் அதை வந்து கேட்டு பாருங்கள் மறக்காமல். ஸோ இதுதான் சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய டாப் 7 சீக்ரெட். ஸோ இதை தாண்டி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் கைடு. ஸோ நீங்கள் இந்த சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோயில் வரணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு வந்து புக் பண்ணிடுங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் ஜங்ஷன், அது கோயம்புத்தூர்லேருந்து 1 hour பாலக்காடு, 1 hour திருச்சூர், ஸோ அதுக்கடுத்து வந்து எர்ணாகுளம் 1 hour. ஸோ இதுதான் ரூட், ஓகேவா. ஸோ இந்த எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து அப்படி இல்லைனா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, கொச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். அது மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொச்சி ஏர்போர்ட் வந்து, ஸோ அங்கேருந்து நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல். பெருசாக கஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு தமிழ் தெரியும். நீங்கள் அங்கே ஸ்டாப்பில் இறங்கினாலே அவங்க கொண்டு போய் அவங்களே கைட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக ட்ராவல் கைடு வந்து உங்களுக்கு தேவையில்லை. இந்த சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோயில் நியர்பை டூரிஸ்ட் பிளேஸ் வந்து மெரைன் டிரைவ் இருக்குது, ஃபோர்ட் கொச்சி இருக்குது, ஒண்டர்லா இருக்குது, லூலு இருக்குது, வேறு என்ன இருக்குது கொச்சியில். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் எங்கே போனாலும் சரி மறக்காமல் போயிட்டு இந்த அம்மனை போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப சில பல மாற்றங்களை வந்து உங்களை அறியாமலே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு டெம்பிள். கேரளாவில் எந்த ஒரு டெம்பிள் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பகவதி அம்மன் பகவதி அம்மன் அப்படி தான் இருக்கும். அந்த ஊரோட பேர், அந்த அம்மனோட பேர், ஸோ இப்படி தான் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல். நாங்களும் நிறைய டைம் போயிருக்கோம், பட் இவ்வளோ விஷயம் அங்கே இருக்குன்றதே தெரியாது. பேய் கோயில் அப்படின்னு தான் தெரியும், அங்கே வந்து பேயெல்லாம் ஓட்டுவாங்க, ஸோ அது மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறையா ஸ்டோரிஸ், ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா பை பை, டேக் கேர்.